வணக்கம் நண்பர்களே. ஷார்ட்கட்ஸ் நம்ம எல்லா இதுலேயும் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, நம்ம கம்ப்யூட்டரில் ஷார்ட்கட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னா, நம்ம ஒர்க்கை ஃபாஸ்ட்டாக முடிக்கிறதுக்காக. அதே மாதிரி நம்ம ஆண்ட்ராய்டு ஆப்லேயும் பார்த்திங்கன்னா ஷார்ட்கட் ஆப்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதில் பெஸ்ட்டான ஆப்பை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஈஸி டச் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒயிட் கலர் பிளாக் கலர் லோகோ போட்ட ஒரு அப்ளிகேஷன் வரும். அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா 10 மில்லியன் பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. 4.5 ரேட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸை. ஸோ இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி தான் வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த இதை ப்ளே பண்ணுறதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டுட்டோரியல் காமிக்கும். அப்படி இல்லை வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்கிற இந்த ஸ்கிப் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. நான் ஒரு டுட்டோரியல் காமிக்கிறதுக்காக நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த டுட்டோரியல் நமக்கு முடிஞ்சது. பட் உங்களுக்கு புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ கோ கொடுங்க. இதில் என்ன உங்களுக்கு காண்டாக்ட்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஐ நோ அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா எடுத்தோடனே பார்த்திங்கன்னா ஈஸி டச் எனேபிள்னு இருக்கும். அதை ஆன் பண்ணிக்கங்க. ஆன் பண்ணிங்கன்னா தான் அந்த பட்டன் நம்ம ஒர்க் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு அதோட நான் ஷார்ட்கட் எங்கே இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். இங்கே இருக்கிற அந்த டாட் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இப்போது இதில் இருக்கிறத நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ மெயின் ஸ்க்ரீன் போகணுன்னா அந்த மெயின் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணுங்கள். இல்லை ரேம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பூஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ரேம் க்ளீன் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா பூஸ்ட் டன் அப்படின்னு வரும். க்ளீன் மெமரி 6.43 MB அப்படின்னு காமிக்குது. ஸோ இதே மாதிரி ரீசன்ட் டாஸ்க் போகணுன்னா ரீசன்ட் டாஸ்க் கிளிக் பண்ணுங்கள். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும், இந்த மொபைலோட ஸ்க்ரீனை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அடுத்து ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணி ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணிக்கங்க. இல்லை தீம் செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கிளிக் பண்ணி தீம் செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு தேவையான அதாவது இந்த டாட்டில் வருது பார்த்தீங்களா, அதுக்கு பொதுவாக வேறு ஏதாவது தீம் செட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் இந்த தீம் கிளிக் பண்ணுறேன். இப்போ இது ஃப்ரீ தான், ஆனால் டவுன்லோட் பண்ணேன் நான். இப்போ பார்த்திங்கன்னா இது டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் யூஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு ஒயிட் கலரில் இருந்த டாட் மாதிரி இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஆப்பிள் மாதிரி மாறிடுச்சு. ஸோ இப்போ நான் அதை கிளிக் பண்ணேன்னா இந்த மாதிரி இது வரும். அதோட தீம்ஸ் இப்போ மாறிடுச்சு. சப்போஸ் நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனில் வேறு ஏதாவது ஆட் பண்ண நினச்சிங்கன்னா எம்டி ஸ்பேஸில் அப்படியே ப்ரெஸ் பண்ணி பிடிங்க. ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி இந்த ப்ளஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு எது தேவையோ அதை எல்லாத்தையும் நம்ம அங்கே ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பவர் பட்டன் தேவைன்னா பவர் கிளிக் பண்ணி இங்கே ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பவர் அப்படிங்கிறது இங்கே வரும். சப்போஸ் இது உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மறுபடியும் எம்டி ஸ்பேஸில் ப்ரெஸ் பண்ணி பிடிங்க. இது மாதிரி இன்ட்டுன்னு வரும். இதை இன்ட்டு கிளிக் பண்ணிடுங்க. மறுபடியும் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு ஏதாவது நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன் வேணுன்னா கூட இதில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். எப்படின்னா இந்த சூஸ் ஆப்னு கொடுத்துட்டு இதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன்லாம் லிஸ்ட் ஆகும். ஸோ இப்போ நான் கிளாஸ் ஆப் கிளான்ஸ் எனக்கு அதில் வரணும் அப்படின்னு நினச்சி கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆப் கிளான்ஸ் இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ஷார்ட்கட்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பேக் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பேக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி சைடில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வரும். அதுக்கடுத்து சைடு ஸ்வைப் பண்ணிங்கன்னா முக்கியமான அப்ளிகேஷன்லாம் இதில் லிஸ்ட்டாக இருக்கும். இதுலேயும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இந்த எம்டி ஸ்பேஸில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கங்க. அந்த இன்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது கேன்சல் ஆயிரும். அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு புதுசாக ஏதாவது ஆட் பண்ணால் அந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற இந்த பேக் பட்டன்லாம் எதுக்காக யூஸ் ஆகுனா, சப்போஸ் உங்கள் மொபைலில் பேக் பட்டன்
ஹோம் பட்டன் இதெல்லாம் ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக நீங்கள் உங்களுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷனாக இதில் வச்சுட்டிங்கன்னா ஷார்ட்கட் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் எந்த அப்ளிகேஷன் வேணுமோ அந்த அப்ளிகேஷனை ஃபாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணலாம். அதுக்கடுத்து இதோட செட்டிங்ஸ் பார்ப்போம். இதோட செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க ஜெஸ்டர்ஸ் அப்படிங்கிறதுல இருக்கும். இது ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ளோட்டிங் மேனுவல் அப்படிங்கிறது ஒன்று வரும். அதாவது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் மேனுவல் அப்படின்னு ஒன்று வரும். ஸோ அது வேணாம் எனக்கு மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ பேக் பட்டன் நான் வந்து செலக்ட் பண்ணி வைக்கிறேன் நீங்களே. இப்போ நான் பேக் பட்டன் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு கிளிக் பண்ணால் அது வந்து பேக்கில் போகும். இப்போ இங்கே இருக்கிற அந்த ஷார்ட்கட்டை ஒரு கிளிக் பண்ணால் அது வந்து பேக்கில் போகும். இப்போ எனக்கு பேக்கில் போகுதா? ஃபஸ்ட்டு வந்து அக்சஸ் கேட்கும், அதை வந்து எனேபிள் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது டபுள் கிளிக் பண்ணால் என்ன ஆகும்னா ரீசன்ட் டாஸ்க் போகும். இதே இந்த ஷார்ட்கட் டபுள் கிளிக் பண்ணால் ரீசன்ட் டாஸ்க் போகும். இந்த மாதிரி அதை நான் கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா என்ன ஆகணும் அப்படிங்கிறது இருக்கும். அது ட்ரிபிள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகணும் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இங்கே மாற்றிக்கலாம். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷனையும் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். சப்போஸ் இந்த ஷார்ட்கட்டை ஒரு டைம் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஏதாவது அப்ளிகேஷன் வேணும் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா சூஸ் ஆப் கொடுங்க. இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து கிளாக் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டைம் இந்த ஷார்ட்கட்டை கிளிக் பண்ணால் கிளாக் ஓப்பன் ஆயிரும் எனக்கு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு தேவையான இதை வந்து நீங்கள் ஷார்ட்கட்டில் செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஷார்ட்கட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பட்டன்ஸ் ஒர்க்காகலைனா கூட இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஷார்ட்கட் வந்து நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் இன்னும் இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணி இந்த ஷார்ட்கட்டை வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.